சேமிப்பு வந்து எப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிறத நாம் தான் வந்து வாழ்ந்து காட்டணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு நம்ம சம்பளத்துக்கு இருக்கோம் அப்படின்னா 15,000 ரூபா நம்ம கைக்கு வருது அப்படின்னா 5,000 ரூபா கண்டிப்பாக குடும்ப செலவுக்கு அப்படின்னு ஒதுக்கிக்கணும். மீதி இருக்கிற 5,000 ரூபாய் வந்து இதர செலவு, அதாவது ஒரு கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது, ஹாஸ்பிட்டல் செலவு, திடீர் செலவு இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிக்கு 5,000 ரூபா ஒதுக்கிட்டோம் அப்படின்னா மீதி 5,000 ரூபாயை வந்து நம்ம அப்படியே பீரோவில் வச்சோம் அப்படின்னா அது அப்படி அப்படியே மாதம் மாதம் சேரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதை வந்து நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு சீட்டு அந்த மாதிரி சேரலாம். சீட்டில் நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி பண்டு சீட்டு அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க. அதில் வந்து இந்த ஜாமான் அதெல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த சீட்டு நம்மளுக்கு கட்டினோம்னா அது நம்மளுக்கு சரியாக வராது. நம்ம வந்து எந்த மாதிரி சீட்டு கட்டணும் அப்படின்னா, நம்ம கட்டின பணம் அப்படியே நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அந்த சீட்டு ஓகே. அந்த பாத்திரம் தரம், அரிசி அந்த மாதிரிலாம் இருந்தால் அது நம்மளுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி 1 கிராம் பவுன் தரேன் அப்படின்னாங்கன்னா அதுவும் வேண்டாம். அந்த மாதிரி சீட்டும் கட்டிடாதீங்க. அதாவது மாதம் 1,000 ரூபா கட்டுறோன்னா 12 மாதமாக கட்டிட்டு அந்த 12 மாதத்துக்கான காசையும் 12,000 ரூபா அப்படியே நம்மளுக்கு கொடுத்துட்டு வெடி பாக்ஸு இல்லை வெடி, ஸ்வீட்டு, காரம் இது மாதிரி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது பாத்திரம் கொடுத்து வெடி கொடுக்க மாட்டாங்க, ஸ்வீட் காரம் கொடுப்பாங்க. அது மாதிரினா நம்மளுக்கு ஓகே தான். அந்த மாதிரி சீட்டாக வந்து பார்த்து சேருங்க. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேங்க்லேயே வந்து ஆர்டி போடுறாங்க. ஆர்டி வந்து நம்ம 12 மாதம் கட்டினோம் அப்படின்னா இப்போ ஒரு 500 ரூபா கட்டணும் அப்படின்னா ஒரு 480 ரூபா கிட்ட அவங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு 450 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா தானே வருது. அது கட்டலாம். 1000 ரூபாய் இருக்குது, 500 ரூபா இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ விருப்பமோ அது மாதிரி அந்த மாதிரி ஒன்று கட்டலாம். 2. 3வது கேட்டிங்கன்னா வந்து இதில் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டலாம். அது வந்து 5 வருஷத்துக்கு தான், மினிமம் 5 வருஷம் போட்டோம் அப்படின்னா நம்ம 5 வருஷம் கழித்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகிக்கும். ஒரு 500 ரூபா இல்லை 600 ரூபா, 1000 ரூபா, அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சேரலாம். அதுவும் வந்து நம்மளுக்கு கட்டின காசு அப்படியே வந்துடும். எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக கொடுப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து 4வது கேட்டிங்கன்னா இந்த நகை சீட்டு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி சேரலாம். அந்த மாதிரி சேர்ந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும். நம்மளால் வந்து ஒரு 2 பவுன், ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்னா கூட நம்மளால் வந்து ஒரு 50,000 ரூபாயை சேர்த்து வச்சு நம்மளால் பவுன் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக யாராலையுமே இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு முடியாது. நம்ம எடுத்து வச்சுருப்போம், அதுக்காக அதை வந்து நம்ம வேறு எதுக்காவது செலவு பண்ணிடுவோம், இல்லை ஏதாவது அர்ஜென்ட்டு தேவைக்கு வந்து எடுத்துருவோம். சீட்டு மாதிரி கட்டினோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் நம்ம கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதனால் வந்து அதை நம்ம கட்டிடுவோம். எப்படியாவது நம்ம சாப்பிட்டோ ஏதோ ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு மிச்சப்படுத்தி நம்ம கட்டிடுவோம். இந்த நகை சீட்டு ஒன்று கட்டுங்க. அதில் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து நம்ம ஊரில் உள்ளதையா, நமக்கு தெரிஞ்சவங்களையா, எல்லாமே சீட்டு போடுறது எதுவுமே முக்கியம் கிடையாது. எல்லாமே வந்து ஏமாத்தாதவங்களையா பார்த்து நம்ம போடணும். அதுதான் வந்து மெயின். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நகை சீட்டு ஒன்று 4. 5வது கேட்டிங்கன்னா இந்த 50,000 ரூபா சீட்டு, 1 லட்ச ரூபா சீட்டு அது மாதிரி இருக்கு பாருங்கள். அது நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நம்ம கட்டிட்டு ஒரு வருஷம் 20 மாதம் போடுவாங்க. அதில் 10 மாதம் கட்டிட்டு 10வது மாதம் 11வது மாதம் அது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த காசை எடுத்து ஏதாவது ஒரு நகை அது மாதிரி செஞ்சுக்கிட்டு அதை நம்ம அதுக்கப்புறம் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு தான், அதுவும் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இந்த இப்போது சொன்னதுலேயே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள அந்த இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் லேட்டாக முடியுமே தவிர மற்ற எல்லாமே வந்து சீக்கிரமே 1 வருஷம் 5 மாதம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் அந்த மாதிரி சீட்டு போடுங்க. நகை சீட்டு வந்து இப்போ போடுறோம், நாங்கள் வந்து நகை சீட்டு போடுறோங்க, ஆனால் அந்த 12 மாதம் தான் வருது, 5 மாதம் தான், 5,000 ரூபாய்க்கு என்ன நகை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் 5,000 ரூபாய்க்கு ஒரு 2 கிராம் மட்டும் எடுங்க. ஃபஸ்ட்டு 2 கிராம் தோடோ இல்லை மோதிரமோ அது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. அது ஒரு பவுனோ 2 பவுனோ அந்த மாதிரி 2 கிராமாக ஒரு 7 தோடு சேர்ந்துருச்சு, ஒரு 7 ஜோடி வச்சுருக்கேன், மோதிரம் எல்லாம் சேர்த்து ஒரு 7 ஜோடி இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுறீங்க பாருங்கள். அப்போ கட்டையில் இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு அந்த சின்ன சின்ன 2 கிராமில் உள்ள பொருள் எல்லாம் போட்டுட்டு மொத்தமாக நம்ம 2 பவுன் எடுத்து ஒரு செயின் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக. இந்த மாதிரி வந்து சீட்டு கட்டி சேமித்தோம் அப்படின்னா தான் நம்மளால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து நம்ம சேமிக்க முடியுமே தவிர, மற்றபடி வந்து நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வீட்டில் வச்சுருக்கேன், அந்த காசை வந்து நான்
எடுக்க மாட்டேன் வச்சுருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளால் முடியவே முடியாது. ஏதாவது ஒரு செலவுக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்துருவோம், எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி வச்சுருந்தாலும் எனக்கு காசு செலவு ஆயிடுது, எப்படி சேர்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட்டு போட்டுட்டா நம்ம சேர்ந்து இது பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏதாவது சீட்டு போட்டு ஏதாவது பண்ணினா மட்டும் தான் நம்மளால் முடியும்.